It's story time. Welcome to Creamy World. டேய் என்னடா இது செம்மையான இருக்குடா. டேய் அங்க பாரு, அது ஒரு பர்பிள் கலர் சாக்லேட் அண்ட் மிட்டா. இந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த சோபா ரொம்ப சாஃப்ட். இங்கே படுத்துக்கலாம். Bro, this is my place. சும்மா இருடா, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. நான் இல்லடா. டேய் என்னடா அவன் இங்கே வந்துட்டான். இப்போ எப்படிடா வெளிய போறது? இருடா, ஏதாச்சும் வழி இருக்கும். என்னடா கயிறு இது? ஏண்டா கத்தனா? கெட்ட கனவு. அதுக்கு ஏண்டா இப்படி கத்துற? ஏண்டா உசுர வாங்குற விடிய விடியப்ப மாநாடு பாக்குறது, நடுராத்திரி கத்துறது? அது மாநாடு இல்ல மச்சான், மகளிர் தினம் ஃபங்க்ஷன். ரொம்ப முக்கியம், தள்ளி உட்காருடா. இப்ப சொல்லு, என்ன கனவு? நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிரேப்ஸ் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி கனவுடா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அங்க நிறைய ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிரேப்ஸ் அருவி இருந்துச்சு. அதுல நம்ம ரெண்டு பேரும் குடித்து ஆட்டம் போட்ட மாதிரி. டேய் நிறுத்து, ஏதோ கெட்ட கனவு தானே சொன்ன. ஆமா, கெட்ட கனவு தான். லாஸ்ட்ல அந்த பூதம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. எந்த பூதம்? நம்ம அந்த சில்வன்ட் ஃப்ரெண்ட காப்பாத்த போய் ஒரு பூதம் நம்மள துரத்துச்சு. அந்த பூதம் நீ இன்னும் அத விடலையாடா? அவ ஏண்டா என் கனவுல வரா? நல்லா ஜாலியா இருந்துச்சு, கெடுத்துட்டேன். இனி அந்த மாதிரி கனவு எப்ப வர போகுதோ? வாய மூடிக்கிட்டு படுடா. ஏண்டா நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு உலகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு மாய விதை யூஸ் பண்ண கூடாது? ஓ, யூஸ் பண்ணலாமே. அப்படியாடா? அப்போ அத நான் தான் நடுவேன். நீ பயந்து எந்திரிச்சியே ஒரு பூதம், அதுவும் அங்க இருக்கும், பரவாயில்லையா? போடா லூசு. எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? நைட் டைம் நம்ம காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்ததே இல்ல. பேசாம இப்ப வெளிய போவோமா? ஆனா இப்ப வெளிய போய் என்ன பண்றது? தெரியுதுல, வாய மூடிட்டு படுடா. ஆனா ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோமா? சூப்பர்டா மாப்ள, நீ தாண்டா என் ஃப்ரெண்டு. என்ன மாப்ள, உனக்கு மட்டும் தினுசு தினுசா ஐடியா வருது? எல்லாம் கிரைம் தான் மாப்ள. டேய் வானத்தை பாத்தியா? இந்த ஸ்டார் நிலா எவ்ளோ அழகா இருக்குல்ல? ஆமாடா, நம்ம காடு இவ்ளோ அழகா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல. ஏண்டா வானத்துல இருந்து கீழே விழுற ஸ்டார் எல்லாம் எங்க விழும்? நிறைய தியரி இருக்கு, எனக்கு பிடிச்ச ஒண்ணா நான் சொல்றேன். சொல்லு கேப்போம். அம்மா சொல்லுவாங்க, இறந்தவங்க தான் ஸ்டார் ஆக்குறாங்கன்னு. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஸ்டார் கீழே விழும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது 1 2 தான். சோ பே தான் ஸ்டார்னு சொல்றாயா? அப்படி இல்லடா, அவங்க அந்த ஸ்டார் கீழே விழுதுனா பூமியில ஒரு உயிர் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா பொய்யா தெரியல, ஆனா கேட்க நல்லா இருக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு கேப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஸ்டார் விழுகிறப்போ நம்ம மனசுல ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு நடக்கும்னு சொல்லுவாங்க. அடப்பாவி, இது முன்னாடியே சொல்ல மாட்டியா? நான் வேண்டி இருப்பேன். என்ன வேண்டிருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லு. கனவுல வந்தா இடத்துக்கு போகணும் தானே? எப்படி மச்சான் உனக்கு தெரியும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு அதை விட்டா வேற என்ன தெரியும்? டேய், இது பார்க்க பயங்கரமா இருக்கு. நம்ம டெய்லி இங்க தானடா இருக்கோம், எப்படிடா இத மிஸ் பண்ணணும்? டேய், இந்த இடம் செமையா இருக்குல்ல? ஆமாடா, கரெக்டா சொன்ன. நம்ம ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதீங்க? சூப்பர்டா மாப்ள, நம்ம சாங்க பாடிடுவோமா? இரவு பாதை புதுசுதான், நிலா மட்டும் நண்பன்தான். காட்டுக்குள் நாங்கள் செல்லும் இந்த நேரம், மெல்ல மெல்ல காற்று வீசும், மரங்கள் ரகசியம் பேசும். சிறு பயம் உள்ளம் சொன்னாலும் நட்பு மட்டும் தைரியம் தரும். நட்சத்திரம் வழி காட்டும், நம் சிரிப்பு ஓசையே பயம் கூட்டும். முதல் முறை இந்த பயணம் நினைவாகி என்றும் இருக்கும். இந்த நைட்டை என்னால மறக்கவே முடியாதுடா. ஆமாடா, நிஜமாவே நல்ல இரவுதான்.
வாடா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்த பார்த்தா கிளம்பணும் உனக்கு தோணுது. இல்லடா, இது நைட் டைம் பூச்சி கடிச்சாலும் தெரியாது. சோ நம்ம போலாம். ஏண்டா பெசமா நடந்தது வர பேசிக்கிட்டே வா. நீதான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டியே. டேய், உனக்கு புரியலையா? நம்ம வீட்ல இந்த டைம்ல வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. இவ்ளோ நேரம் இருந்தது பெரிய விஷயம். அவங்க எல்லாம் வயசானவங்க பூமர் மாதிரி பேசுவாங்க, நீ ஏன்டா பயப்படுற? டேய், அப்படி சொல்லாத. பெரியவங்க சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும். வர வர நீ பூமர் மாதிரியே பேசுறடா. என்னடா சத்தம் அது? ஏதாச்சும் பூச்சியா இருக்கும்டா, நீ வேகமா நடு. பூச்சினால் நீ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல, நீ பேசாம நடு. பாருங்கள், முட்டைகள் மற்றும் புழுதுகள். என்னடா இது? இவனுக்கு நம்ம தீனி மாதிரியா இருக்கும். வாய மூடு. அது மறுபடி வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எப்படி ஆச்சு தப்பிக்கணும்? எப்படிடா போறது? இவ்ளோ பெரிய பாறையில இருந்து குதிச்சா நம்ம செத்துருவோம்டா. தாண்டா நம்ம முடிஞ்சோம். அது நம்மள கொத்தி கொத்தி தின்னு இருக்கும். இவன் முழுசா நம்மள முழுங்கிருவான். பயப்படாதீங்க, எங்க அப்பா உங்களெல்லாம் சாப்பிட மாட்டாரோ? எங்கள ஞாபகம் இருக்கா? டேய் சில்வண்டு, ஆமா, நாங்க தான் உங்களை காப்பாத்தணும். ரொம்ப நன்றிட சின்ன பையா. நாங்க மாட்டிக்கிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கு, நாங்க எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருந்தோம். அப்ப யாரோ கத்துற சத்தம் கேட்டு அந்த ராட்சத பறவை உங்களை தூக்கிட்டு போறத பார்த்தோம். அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ரொம்ப நன்றிடா. போதும், நிறுத்துங்க. காப்பாத்துனது இருக்கட்டும். உங்க 2 பேருக்கும் நைட்ல என்ன வேலை? காட்டுக்குள்ள நைட் டைம் வெளியே போக கூடாது, தெரியாதா? பெரியவங்க சொல்றது உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? இனிமே வெளிய போக மாட்டோப்பா. சாரி. இப்போல நாடும் காடும் சரியில்லை. உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். இந்த வயசுல என்ஜாய் பண்ணணும் தான். உயிரை விட என்ஜாய் பண்றது முக்கியம் இல்ல. பூமர் இல்ல, நாங்க உங்களை பாதுகாக்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். நைட் யாரும் வெளியே போக வேண்டாம். எல்லாரும் இங்கே தங்கிக்கோங்க. தேங்க்யூப்பா. டேய் சில்வண்டு, என்னடா உங்க வீடு வேற மாதிரி பயங்கரமா இருக்கு. என் அப்பாவோடது நல்லா தான் கட்டி இருக்கான்டா. சும்மா இருடா. அவ்வளவுதான், டைம் ஆச்சு, கதையை முடிச்சு விட்டுறலாம். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவி கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்புறம் நைட் டைம் தனியா வெளிய போறது ஆபத்து. சோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். அழகுலதான் ஆபத்து இருக்கின்ற மாதிரி நைட் டைம் செம்மையா இருக்கும். ஆனா பிரச்சனை கன்ஃபார்ம். முக்கியமா நீங்க பத்திரமா இருக்கணும். பொன் குழந்தைகள் வெளியே போத தவிர்க்கலாம். என் அப்பா சொன்ன மாதிரி என்ஜாய் பண்றதை விட உயிர் ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஸ்டோரி தொடர்ந்து பார்க்க எல்லாரும் கிரீனி வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.